9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் பாருங்கள், டிசம்பர் மாதம் 952. ஓகேங்களா. அதிலிருந்து இங்கே 3 மாதம் பின்னாடி போனீங்கன்னா 200ன்னு இருக்குது. இதுக்கப்புறம் இது என்னென்னு நான் சரியாக பார்க்கல, ஏன்னா அது தேவையில்லை. இந்த 20 அப்படின்ற நம்பர்லேருந்து ஆப்போசிட் இங்கே 52ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அப்படி பார்க்கல, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக வேணால் நீங்கள் செக் பண்ணுறதுக்காக இதுக்கும் 3 மாதத்துக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணி பாருங்கள். நான் இதிலிருந்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 952 3 மாதம் விட்டு 452. அதிலிருந்து 3 மாதம் விட்டு பாருங்கள் 654. ஓகேங்களா. அதிலிருந்து 3 மாதம் விட்டு பாருங்கள் 745. இது எல்லாமே ஒரே மாதிரியான நம்பரு. இதில் என்ன நம்பரு ஒரே மாதிரி வருது அப்படின்னா, இங்கே 95 இருக்குது. இந்த 95னுடைய ஆப்போசிட் இங்கே 45ன்னு இருக்குது. சீபோர்டில் இருக்கிற 2 அப்படியே நின்று இருக்குது இங்கே. ஓகேங்களா. அடுத்து 452 இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த 45 ஏபியில் இருக்கிற 45, பிசியில் 54 அப்படின்னு இருக்குது. இந்த 2ல் ஒரு நம்பர் குறைச்சி 1ன்னு வரணும், அதுக்கு 6 அப்படின்னு வந்திருக்கு. அதிலேருந்து பாருங்கள், திரும்பவும் இந்த 452 அப்படின்ற நம்பரை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கரெக்டாக 745 அப்படின்னு அதுக்கு நேராகவே வருது. ஓகேங்களா. பாருங்கள், இங்கேருந்து இந்த 452லேருந்து 745, இந்த 952லேருந்து 452, இப்போ இந்த 654 அப்படின்ற நம்பர்லேருந்து இங்கே வரணும். ஓகேங்களா. 654லேருந்து மேக்ஸிமம் 145 பாக்ஸ் அடிக்கலாம். 145. ஏன்னா இங்கே பாருங்கள், ஏபியில் இருக்கிற 45 பிசியில் அப்படியே 45ன்னு வந்திருக்கு. இங்கே பிசியில் இருக்கிற 54 ஏபியில் ஒரேல 54ன்னு வருது. 541 அடிக்கலாம். ஓகேங்களா. 541 அப்படின்னு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 145 பாக்ஸ் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 45 54 ஆல் போர்டு வைங்க. ஓகேங்களா. 45 54. இன்னொரு ஐடியா இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ இதில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 581 581லேருந்து 9 நாள் விட்டு பாருங்கள் 356. அதுலேருந்து கரெக்டாக 9 நாள் விட்டு பாருங்கள் 035. இதில் என்ன வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 58. அந்த 58க்கு அப்படியே ஆப்போசிட்டு, இந்த 58க்கு அப்படியே ஆப்போசிட் வச்சிங்கன்னா 53 வரும். அதை திருப்பி இல்லை, ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 53க்கு 35. இந்த சி போர்டில் இருக்கிற 1க்கு 6 நம்பரு சி போர்டு அப்படியே வருது. இப்போ அங்கேருந்து 35க்கு 35 ஏபியில் இருக்கிற 35 பிசியில் வருது. இப்போ இந்த பிசியில் இருக்கிற 35 கரெக்டாக 9 நாள் விட்டு இங்கே பிசிலேயே ஒரு நம்பரு ஆப்போசிட் வச்சு வரணும். 58ன்னே டைரெக்டாக வந்துடலாம். 58 அப்படின்னு வரும்போது பிசி 58 வந்துச்சுன்னா இங்கே சி போர்டு 1க்கு 6 வந்த மாதிரி இங்கே 0க்கு 5 வரலாம். ஸோ 558 அப்படின்னு வரலாம். அப்படி இல்லை, இந்த 35 மட்டும் ஆப்போசிட் ஆயிடுச்சு 85 அப்படின்னா இந்த 45 சேர்த்துச்சுன்னா 845 அடிக்கலாம். ஓகேங்களா. 845 485 அப்படின்னு அடிக்கலாம். ஏன்னா இங்கே 54 பிசி, இங்கே 54 பிசி, இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி 54. ஓகேங்களா. அப்போ ஏசி 54 45 வச்சு பி போர்டு 8 வச்சு ஒருவேளை 485 அடிக்கலாம், இல்லைன்னா 458 அடிக்கலாம். ஓகேங்களா. 458. ஏன்னா இங்கே 58க்கு 35, இங்கே 35க்கு 58, அப்போ 458 அப்படின்னு வரலாம். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த 458 பாக்ஸ் மேட்ச் ஆகுதா பாருங்கள். நான் இல்லை 45 54 ஆல் போர்டு போடுங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இன்னும் எடுக்கணுன்னா நிறைய எடுக்கலாம். ஆனால் வின்னிங் வராமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் எல்லாமே வின்னிங் வந்துடுறதில்ல. அதனால் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். 458 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். ஆல் போர்டில் 45 54 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா இதை ப்ளே பண்ணுங்கள்.